இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிருதயபூர்வம் அப்படின்ற மலையாளம் லாங்குவேஜ் ஃபீல் குட் ட்ராமா மூவியோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்றத நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். சந்தீப்க்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அவருக்கு வந்து ரவீன்றவருடைய ஹார்ட்டை அவருக்கு வச்சுருப்பாங்க. ஒரு நாள் என்ன ஆகும்னா, ரவீன்றவருடைய டாட்டரான ஹரிதா வந்து சந்தீப்பை மீட் பண்ணுவாங்க. ஹரிதா வந்து சந்தீப்பை என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வரணும். அதுக்கான காரணம் என்னென்னா, என்னுடைய ஃபாதருடைய ஹார்ட் தான் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஸோ சந்தீப்பும் அவர் வாழ்ந்துட்டுருக்கிற ஊர்லேருந்து கிளம்பி பூனா போவார். அங்கே போனதுக்கப்புறம் சந்தீப்போடைய வாழ்க்கையில் வந்த மாற்றங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த ஹிருதயபூர்வம் படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் மோகன்லால் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக கிளைமேக்ஸில் மைக் முன்னாடி ஸ்பீச் கொடுக்குற மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. மாளவிகா மோகனன் அவங்களுக்கு கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹரிதா கேரக்டரோடைய அம்மாவாக நடிச்சிருந்தவங்களும் அவங்களுக்கு கொடுத்த ரோலில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. சங்கீத் பிரதாப் அவர் வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சந்தீப்புடைய நர்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கே ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. சித்திக் அவர்களுக்கு காட்சிகள் கம்மியாக இருந்தாலும் கொடுத்த வேலையை பக்காவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு பட்ட விஷயம் இந்த படத்தோடைய சினிமாட்டோகிராஃபி தான். அதுலேயும் குறிப்பாக நைட் சீக்வன்சஸ்லாம் சினிமாட்டோகிராஃபி நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த படத்தோடைய கதைக்கு தேவையான மாதிரியான ஒரு எடிட்டிங்காக இந்த படத்தோடைய எடிட்டர் பண்ணியிருந்தார். ஸோ அதுவே நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். அண்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங்கை ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. ஒரு சில இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் பெட்டராகவும் இருந்திருக்கலாமோ அப்படின்றது தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோடைய ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படத்தில் ஒரு அரை மணி நேரமோ அல்லது 15 நிமிஷத்தை அவங்க இன்னுமே கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருந்தாங்கன்னா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். அண்ட் இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு வாண்ட் ஆஃப் த ப்ரொட்டாகனிஸ்ட் இல்லாதமாக போனது வந்து ஒரு பெரிய ஒரு ஃப்ளாவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் படம் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கும் படம் முடிகிற பாயிண்ட்டுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையா அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு ஆக்ட்ரஸோடைய கேமியோ வருது. அந்த கேமியோ வந்து இந்த படத்தில் தூக்கினா கூட எந்த விதமான ஒரு லாஸுமே இந்த படத்தோடைய கதை ஓட்டத்தில் இருக்காது. அதே மாதிரி பேசில் ஜோசப் ஒரு சீனில் வராரு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. பட் அந்த சீனு வந்து இந்த கதைக்கு தேவையா அப்படின்றதான் எனக்கு கேட்க தோணுது. அதே மாதிரி ரொம்பவே கம்மியான கேரக்டர்ஸை வச்சு 2.5 மணி நேரத்துக்கு ஒரு படம் பண்ணிட்டாங்களோ அப்படின்றதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் அவங்க காட்டியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரியான படங்களுக்கு எமோஷ்னல் டயலாக்ஸ் இருந்தால் நல்லாவே ஒர்க் ஆகும். பட் இந்த படத்தில் டயலாக்ஸ் வந்து பெருசாக எங்கேயுமே இம்பேக்ட் கொடுக்குற மாதிரியோ இல்லை படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரியோ இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தை பார்த்த சில பேர் வந்து இன்ஸ்டாலேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்னா, மோகன்லால் அவர்களை பாருங்களேன், ஒரே வருஷத்தில் தொடரமும் கொடுக்குறாரு, அதே மாதிரி ஹிருதயபூர்வம் மாதிரியான படங்களும் கொடுக்குறாரு, இதெல்லாம் ஏன் கமல் அவர்களால் பண்ண முடியலன்னு கேட்டாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக சிரிப்பு தான் வந்துச்சு. திடீர்னு கமல் அவர்கள் படம் பார்க்குறவங்க இப்படி எழுதினாங்கன்னா அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். பட் பல வருடங்களாக கமல் அவர்களுடைய படங்கள் எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு இந்த ட்வீட்டை பார்த்தா கண்டிப்பாக சிரிப்பு தான் வரும். அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கமல் அவர்கள் 25 வருஷங்களுக்கு முன்னாடியே பண்ணிட்டார். 2000 இயரில் வந்து அவர் வந்து ஹேராமும் பண்ணுறாரு, தெனாலியும் பண்ணுறாரு. இது ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பரான ஃபிலிம்ஸ். ஹேராம், தெனாலி ரெண்டுமே வந்து எனக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சினிமாவை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹேராமை பார்த்தாங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்களால கற்றுக்க முடியும். டெக்னிக்கல் சைடும் சரி, பர்ஃபார்மன்ஸ் சைடும் சரி, அது வந்து ரொம்ப நல்ல படம். ஸோ இதெல்லாம் வந்து கமல் அவர்கள் எப்போவே பண்ணிட்டாரு. அண்டு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெய்யழகன் 96 பண்ண டேரக்டர் பிரேம் அவர்களுடைய ஒரு நேர்காணல் நான் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இதே மெய்யழகன் படத்தை வந்து மலையாளத்தில் எடுத்திருந்தாலும் ஓட வச்சுருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சுன்னு அவர் சொன்னார். இதை பார்க்கும்போது எனக்கு சத்தியமாக கஷ்டமாக தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களே தமிழை விட மலையாளத்தை படத்தை நேசிக்கிறது வந்து ஒரு தப்பான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இப்போ ஓகே, ஒரு படம் நல்லா இருக்கா, மலையாள படமோ தெலுங்கு படமோ, அந்த படம் ஓடணும், கண்டிப்பாக நல்ல படங்கள் ஓடணும். ஆனால் வந்து தமிழில் ஒரு நல்ல படத்தில் கொஞ்சம் தான் ஒரு சீன் ஸ்லோ ஆச்சுன்னா ஐயே போர் லேக் அடிக்குது அப்படின்றாங்க. ஆனால் மலையாள படத்தில் கொஞ்சம் சீன் ஸ்லோவானா மலையாள படம் கிளாஸு அப்படி தான் ஸ்லோவாக போகும் அப்படின்வாங்க. தமிழ் படமும் பார்ப்போம், மலையாள படமும் பார்ப்போம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, அவ்வளோதான். ஹிருதயபூர்வம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. மாஸ்டர் பீஸாக கன்சிடர் பண்ணுற அளவுக்கு இந்த படம் ஒன்றும் அவ்வளோ பெரிய படமாக எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகலை. படத்தில் நிறைய இடங்களில் லேக் இருக்குது. அண்ட் சீன் டு சீன் சம்மந்தமே இல்லாமலாம் போகுது இந்த படத்தில். அண்ட் இந்த படத்தில் வாண்ட் ஆஃப் த ப்ரொட்டாகனிஸ்டே இல்லை, அப்புறம் எப்படி மாஸ்டர் பீஸாக கன்சிடர் பண்ண முடியும்? அண்ட் இந்த படத்தில் அடுத்து வரக்கூடிய சீக்வன்சஸ் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. எனக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இந்த படம் ஓவர் ரேட்டட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. இல்லை சொல்கிறேன் நான். இப்போ வந்து தமிழ்லேயும் ஃபீல் குட் படமே வருதுன்னா மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி, தெலுங்கு, ஹிந்தி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி, அன்பே சிவம் மாதிரியான படம் இவங்களால் சத்தியமாக பண்ண முடியாது. ஓப்பனாக சொல்கிறேன் நான். அவ்வளோ சூப்பரான படம் அதெல்லாம்.
ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இதே தான் பண்ணாங்க நம்ம ஊர் ஆளுங்க. ஐயே போர் அடிக்குதுப்பா, லேக் அடிக்குதுப்பா இப்படி சொல்லி அந்த படத்தையும் ஓட விடாமல் பண்ணி குருதி பூனல் படத்தையும் லாஸு கொடுத்து. ஆனால் வேறு ஸ்டேட் படத்தை மாட்டேன் மலையாள படம் செம்மையாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், படம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கு, நல்லா இல்லை. எனக்கு இந்த படம் ஓவர் ரேட்டட் மாதிரி தான்ப்பா ஃபீல் ஆச்சு. ஸோ ஓவராலாக ஹிருதயபூர்வம் படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான வாண்ட் ஆஃப் த ப்ரொட்டாகனிஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 4.5 out of 10. இந்த படம் வந்து இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஹிருதயபூர்வம் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், டாப் 3 அண்டர்ரேட்டட் மூவிஸோட இன்னொரு செக்மெண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், டாப் 3 அண்டர்ரேட்டட் தமிழ் மூவிஸ் உங்களுக்கு பிடிச்சதை. நானும் அதை கண்டிப்பாக பார்த்துட்டு அதை பற்றி வீடியோ போடுறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.